ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அட் ஒர்க் அப்படின்னா ஜஸ்பிரித் பும்ராவோட பேரை வந்து சுட்டி காட்டலாம். அண்ட் பல பேருக்கு முன்னோடி ஏன் இருக்க மாட்டார். 3 டெஸ்ட் தான் ஆட முடியும். ஒரு காயம் அவருக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். பல பேரோட ஒரு முனங்கள், கொஞ்சம் அச்சம் நிறைந்த முணுமுணுப்பு, அல்லது அவங்க ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் ரகசியமாக பேசுவது என்னவென்றால், ஒரு பெரிய இன்ஜுரி வந்தால் ஜஸ்பிரித் பும்ராவோட கரியர் முடியக்கூடிய அளவு ஒரு இன்ஜுரியாக இருக்கலாம் அப்படின்னு. பட் அப்படி இருக்கா இல்லையான்னு தெரில. அவரோட இன்ஜுரி பொறுத்து இருக்கிற செய்திகள் எல்லாமே வந்து அவர் கொஞ்சம் மூடி மறைச்சி ரொம்ப அதை பெருசாக அதை பற்றி பாராட்டி பேசுவது இல்லை. ஆனால் பும்ரா அந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீக்கே இல்லை. 20 ஓவருக்கு மேலே போடுவதும் ஒவ்வொரு ஓவர்லேயும் அதே மெனக்கெடல். அவரோட போலிங்கில் அத்தனை கேட்சஸ் விடப்படுது, 3 கேட்சஸ்க்கு குறையாமல் விடப்படுது. ஆனால் ஒரு முறையும் அவர் கோவப்பட்டு அந்த ஃபீல்டரை சாடுவதோ இல்லை தரையை உதைப்பதோ இல்லை தூக்கி எதையாவது உடைப்பதோ அதெல்லாம் இல்லை. பல யங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் மென்க்கு, இன்ஃபேக்ட் நமக்கே வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னோடி அந்த மாதிரி ஒரு காண்டக்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த காண்டக்ட்டுக்கு கரெக்டான ஒரு ரிவார்டும் கிடச்சி. ஏன்னா தொடர்ந்து அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 5 விக்கெட்ஸ் 7-8 கூட இருக்கலாம். 53.3 அவரோட பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரிஸ் இந்த 6 to 8 மீட்டர் லெங்க். எங்கேயுமே நீங்கள் அந்த 6 to 8 மீட்டர் லெங்க் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் குறிப்பாக இந்த சர்ஃபேஸில் அது சால சிறந்தது. டு புட் திங்ஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ், வேறு யாருமே அந்த 50% மார்க்கை தாண்டல. வோக்ஸ் அண்ட் சிராஜ் ஓரளவு கிட்ட வந்தான். ஸ்டாட்டிஸ்டிக்லி பாருங்கள், சேனா நாடுகள், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா நாடுகளில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃப்ரம் ஏஷியா வசீம் அக்ரம் 146 விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு லாங் கரியரில் அது இப்போவே முறியடிச்சிட்டார். அந்த லிஸ்ட்டில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, அனில் கும்ப்ளே உட்பட. அது மட்டுமாக எத்தனை சாதனைகள். 14 5 விக்கெட் ஹால்ஸில், 12 ஓவர்சீஸில் கபில் தேவோட ஜாயிண்ட், அண்ட் 3 5 விக்கெட் ஹால்ஸ் இங்கிலாண்டில் மாத்திரம். 42 டெஸ்ட் விக்கெட்ஸ் அங்கே, கபில் தேவுக்கு 43. அண்ட் அதிகபட்ச 5 விக்கெட் ஹால்ஸ் கடந்த ஒரு 2 வருஷத்தில் இருக்குது 4. அண்ட் இவ்வளோ ட்ராப் சான்சஸ்லாம் தாண்டி ஜஸ்பிரித் பும்ராவோட சாதனை பட்டியல் போய்கிட்டே இருக்குது. 3 டெஸ்ட் மேட்சஸ் தான் அவர் ஆடுறாரு அப்படின்னு நினைக்கும் போது எல்லா இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பக்குன்னு இருக்கும், கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சோகமாக இருக்கும். பட் அவர் அதை பற்றி யோசிக்கலை. ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த டேஸ் ப்ளே முடியும் போது, எனக்கு அன்னைக்கு பொழுது முடியும் போது நான் இன்றைக்கி நல்லா போலிங் போட்டேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுன்னா, இன்னும் 100% கொடுத்தேன்னா நான் நிம்மதியாக தூங்குவேன். மீடியாவில் என்ன எழுதுகிறாங்க, சமூக வலைதளங்களில் என்ன பேசுகிறாங்கங்கிறத நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அண்ட் மேபி என் பேரை போட்டால் ஹெட்லைன் கொஞ்சம் ரீச் ஆகும், அல்லது நிறைய பேருக்கு பேச்சு பொருளாக இருக்குங்கிறதுனால பேசலாம். பட் நான் என்ன செய்யணுமோ அந்த கடமையை மட்டும் செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த கர்மயோகி பும்ரா. ஹேட்ஸ் ஆஃப்.